வணக்கம் நண்பர்களே. நம்மளோட கிளவுட் ரிசோர்ஸஸை நிர்வகிக்கிறது சில சமயம் ஒரே குழப்பமா இருக்கும் இல்லையா? எவ்வளோ சிபியு தேவைப்படும், எவ்வளோ மெமரி ஒதுக்கலாம், இப்படி சும்மா கெஸ் பண்ணியே பாதி நேரம் போயிடும். ஆனா இன்னைக்கு நாம இந்த மாதிரி யூகம் பண்றதை விட்டுட்டு நம்ம கிளவுட் ரிசோர்ஸஸை எப்படி அறிவியல் பூர்வமா ஆப்டிமைஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க இந்த ஸ்மார்ட்டான டூல் உங்க AWS பில்லை எப்படி மாத்த போகுதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் இந்த கேள்வியை நீங்களே உங்களுக்கு கேட்டுக்கங்க. ஒருவேளை உங்க அப்ளிகேஷனுக்கு தேவைப்படுறதை விட ரொம்ப பவர்ஃபுல்லான EC2 இன்ஸ்டன்ஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல தேவையில்லாம பெரிய EBS வால்யூம்களுக்கு பணம் கட்டிட்டு இருக்கீங்களா? சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்ற மாதிரி இந்த சின்ன சின்ன கூடுதல் செலவுகள்லாம் சேர்ந்து மாச கடைசியில உங்க பட்ஜெட்ல ஒரு பெரிய ஓட்டையை உண்டாக்கிடலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. இதுதான் கிளவுட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச். ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி. ஒரு பக்கம் நீங்க ஓவர் ப்ரொவிஷன் பண்ணிட்டீங்க, அதாவது தேவைக்கு அதிகமா ரிசோர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் உங்க காசு சும்மா வேஸ்டா போகுது. இன்னொரு பக்கம் அண்டர் ப்ரொவிஷன் பண்ணிட்டீங்க, அதாவது ரிசோர்ஸை குறைச்சு கொடுத்துட்டா உங்க அப்ளிகேஷன் ரொம்ப ஸ்லோவாகி கஸ்டமர்ஸ் கடுப்பாயிடுவாங்க. இது ரெண்டுக்கும் நடுவுல அந்த சரியான பாயிண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கியான சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண தான் AWS கம்ப்யூட் ஆப்டிமைசர் வருது. இதை வெறும் ஒரு டூல்னு மட்டும் நினைக்காதீங்க, இது உங்க கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு ஸ்மார்ட்டான டேட்டா ட்ரிவன் அட்வைசர் மாதிரி. சரி, இது எப்படி இந்த மேஜிக்கை பண்ணுதுன்னு பார்க்கலாம். முதல்லயே முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். இது முற்றிலும் ஒரு இலவச சேவை. சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒரு டிடெக்டிவ் மாதிரி உங்க ரிசோர்சஸ் கடந்த காலத்துல எப்படியெல்லாம் யூஸ் ஆயிருக்குங்கிற டேட்டாவை எடுத்து மிஷின் லேர்னிங் மூலமா அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு வேலைக்கும் எது சரியான சைஸ் ரிசோர்ஸ்னு துல்லியமா பரிந்துரை பண்ணும். இதோட இலக்கு ரெண்டு தான். 1, உங்க செலவை குறைக்கணும். 2, உங்க பெர்ஃபார்மன்ஸை உச்சத்துக்கு கொண்டு போகணும். இது ஏதோ மேஜிக் இல்ல, இதுக்கு பின்னாடி இருக்கிறது பக்கா டேட்டா சயின்ஸ். இந்த டூல் எப்படி இவ்வளவு துல்லியமா உங்க தேவைக்கு சரியான பொருத்தத்தை கண்டுபிடிக்குதுங்கிறத அடுத்ததா பார்க்கலாம். இப்ப பார்க்கறதுக்கு சிம்பிளா 3 ஸ்டெப் மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ள நடக்கிற விஷயம் ரொம்ப பவர்ஃபுல். முதல்ல இது உங்க பயன்பாட்டு டேட்டாவை சேகரிக்குது. ஏன்னா நம்மளோட கடந்த காலம்தான் எதிர்கால தேவைக்கு ஒரு நல்ல வழிகாட்டி. ரெண்டாவதா இந்த டேட்டாவை மிஷின் லேர்னிங் மூலமா அலசுது. இது நம்ம கண்ணுக்கு தெரியாத பல பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்க உதவும். கடைசியா அந்த அனாலிசிஸ் அடிப்படையில உங்களுக்கு பணத்தையும் மிச்சப்படுத்தி பெர்ஃபார்மன்ஸையும் அதிகரிக்கிற தெளிவான பரிந்துரைகளை கொடுக்குது. இதுதான் இதோட சூப்பரான ஒரு அம்சம். கம்ப்யூட் ஆப்டிமைசர் இதைத்தான் நீங்க யூஸ் பண்ணணும்னு கண்டிப்பா சொல்லாது. அதுக்கு பதிலா ஒவ்வொரு ரிசோர்ஸுக்கும் 3 அலகலக ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு அதிக பெர்ஃபார்மன்ஸ் வேணுமா, இல்ல செலவு தான் முக்கியமா, இல்ல ரெண்டும் பேலன்ஸ்டா வேணுமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அதாவது கண்ட்ரோல் உங்க கையில தான் இருக்கு. சரி, தியரி எல்லாம் போதும். இப்ப நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இந்த டூலை யூஸ் பண்றதால உங்க கம்பெனிக்கு உண்மையிலே என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு பேசுவோம். இந்த நம்பரை பாருங்க. 25% AWS டேட்டா பிரகாரமே சரியான ரிசோர்ஸை தேர்ந்தெடுப்பதன் மூலமா உங்க கிளவுட் செலவுல கிட்டத்தட்ட கால்வாசிய சேமிக்க முடியும். யோசிச்சு பாருங்க, உங்க மாசம் வர்ற AWS பில்ல கால்வாசி கம்மியானா எப்படி இருக்கும்? அந்த பணத்தை உங்க பிசினஸ்ல வேற முக்கியமான விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். புதுசா ஏதாவது கண்டுபிடிக்க, மார்க்கெட்டிங் பண்ண, இல்ல உங்க டீமை இன்னும் பெருசு பண்ண கூட யூஸ் பண்ணலாம். இது வெறும் காசோட நிக்கிற விஷயம் இல்ல. நீங்க பணத்தை மிச்சப்படுத்துறீங்க, அதே சமயம் உங்க அப்ளிகேஷன் ஸ்லோவா ஓடுறதால கஸ்டமர்ஸை இழக்கிற ரிஸ்கையும் தவிர்க்கிறீங்க. அது மட்டும் இல்லாம இப்போதைய சூழல்ல ரொம்ப முக்கியமா தேவையில்லாத சக்தியை பயன்படுத்தாம உங்க கம்பெனியை ஒரு சுற்றுச்சூழலுக்கு உகந்த நிறுவனமா மாத்தவும் இது உதவுது. இது ஒரு வின் 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 சிச்சுவேஷன். சரி, இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா இது நான் யூஸ் பண்ற AWS சர்வீசஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல வரலாம். வாங்க இந்த டூல் என்னென்ன ரிசோர்ஸஸை சப்போர்ட் பண்ணுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த டேபிளை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இது எவ்வளோ பரந்த ஆதரவை கொடுக்குதுன்னு. நம்ம டெய்லி யூஸ் பண்ற EC2 EBSல ஆரம்பிச்சு மாடர்ன் கண்டெய்னர்ஸான ஃபார்கெட், சர்வர்லெஸ்ஸான லாம்டா வரைக்கும் எல்லாத்தையும் இது சப்போர்ட் பண்ணுது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்க ஆர்கிடெக்சர் எப்படி இருந்தாலும் சரி, அது பழைய டெக்னாலஜியா இருந்தாலும் சரி, புதுசா இருந்தாலும் சரி, கம்ப்யூட் ஆப்டிமைசர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ மொத்தத்துல நாம சொல்ல வர்ற விஷயம் இதுதான். இனிமே உங்க கிளவுட் ரிசோர்ஸஸை கண்ணை மூடிட்டு யூகத்தோட அடிப்படையில செலக்ட் பண்ணாதீங்க. கம்ப்யூட் ஆப்டிமைசர் உங்களுக்கு தேவையான டேட்டாவையும் இன்சைட்ஸையும் கொடுக்குது. இதை வச்சு நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் டேட்டாவை அடிப்படையா வச்சதாவும், ரொம்ப ஸ்மார்ட்டானதாவும், முக்கியமா உங்க கம்பெனிக்கு லாபம் தரக்கூடியதாகவும் இருக்கும். கடைசியா இந்த கேள்வியோட இந்த அலசலை முடிக்கிறேன். உங்க கிளவுட் டெக்னாலஜி ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு. ஆனா அதை நிர்வகிக்க நீங்க பயன்படுத்துற முறைகளும் அதுக்காக நீங்க பண்ற செலவும் அதே அளவுக்கு ஸ்மார்ட்டா இருக்கா? யோசிச்சு பாருங்க. ஒருவேளை உங்க அடுத்த பெரிய சேமிப்புக்கு AWS கம்ப்யூட் ஆப்டிமைசர் தான் விடையா இருக்கலாம். இதை இன்னைக்கே முயற்சி செஞ்சு பாருங்க.